Hi viewers, welcome to Time to Tips. நம்ம இன்றைக்கான வீடியோவில் யூடியூப் டிப்ஸ் பற்றி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரெவன்யூ அதிகரிக்கிறதுக்கான ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆட் பிரேக்கை வந்து நம்மளே வந்து செட் பண்ணலாம். அது எப்படி வந்து ஆட் பிரேக் செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்த்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் நம்மளோட யூடியூப் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஹோம் பேஜ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் வீடியோஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வீடியோஸ் அது எல்லாமே இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, வாட்ச் பண்ணியிருப்பீங்க. அதில் கண்டென்ட்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கோட வீடியோஸில் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோக்கும் நம்ம வந்து ஆட் பிரேக் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. எந்தெந்த வீடியோலாம் வந்து அபோவ் 8 மினிட்ஸ் மேலே இருக்கோ அந்த வீடியோக்கு மட்டும் தான் நம்மளால் ஆட் பிரேக் கொடுக்க முடியும். பிலோ 8 மினிட்ஸ் கீழே இருக்க வீடியோக்கெலாம் நம்மளால் ஆட் பிரேக் கொடுக்க முடியாது. அதனால் உங்களோட சேனலில் எந்தெந்த வீடியோலாம் வந்து 8 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் இருக்குது. ஸோ நான் அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள், மானிட்டேஷன் சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆனாலே பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் வந்து மேனேஜ் மீட் ரோல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் பாருங்கள் ஆட் பிரேக்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட வீடியோக்கு நடுவில் டேக் மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ஆட் ஆகும். ஜஸ்ட் அந்த டேக்கை வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கலாம். மினிமம் ஒரு வீடியோக்கு இவ்வளோ தான் ஆட் பிரேக் கொடுக்கணும்னு இல்லை, நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் யூடியூப் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆட்ஸ் கொடுக்குறாங்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் வந்து 2 மினிட்ஸ்க்கு ஒன்று வர மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. அப்படி கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி 1 by 1 நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் ஆட்டோமேட்டிக்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஸ் இந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் கொடுத்த உடனே 2 hours ஆகும். அதுக்கு நீங்களாகவே வந்து மேனுவலாகவே கொடுத்துட்டு போயிடலாம். கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். அந்த 2 ஆப்ஷன் வந்து எப்போ எனபிள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ வந்து 10 மினிட்ஸ் மேலே போட்டுருந்தால் மட்டும்தான் வந்து அந்த 2 ஆப்ஷன் அவைலபிளில் இருக்கும். அப்படி இல்லைனா அந்த ஆப்ஷன் அவைலபிளில் காமிக்காது. நெக்ஸ்ட்டு அந்த டிக் வந்து கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டென்ட் பேஜுக்கு போயிடுங்க. இந்த மாதிரி உங்களோட வீடியோஸில் எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 8 மினிட்ஸ் மேலே இருக்கோ எல்லா வீடியோக்கும் அப்படி செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒன்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிவிட்டு இந்த ஆட் பிரேக் வந்து கொடுத்துக்கோங்க. எப்பயுமே கொடுத்து பப்ளிஷ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் கொடுக்காதீங்க, உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நானும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி அது மாதிரி கொடுத்து தான் இப்போ நிறைய வீடியோஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்தது. நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் 8 மினிட்ஸ் மேலே வருதா, நீங்கள் வந்து ஆட் பிரேக்கை கண்டிப்பாக கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கான வீடியோஸில் நிறைய ஆட்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கான ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ரெவன்யூ உங்களோட வியூஸ்லாம் அதிகரிக்க நிறையவே நீங்கள் கற்றுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.